கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சோதனைகளை கடவுள் தருகிறாரா அல்லது மனிதரிடமிருந்து சோதனைகள் வருகிறதா? பல நேரங்களில் நாம் இப்படிதான் நம்முடைய எண்ணங்களை சிதற விடுவதுண்டு. நம்மளை குழப்பிடுவாங்க நிறைய பேர். ஒரு இடத்தில் கடவுள் சோதிக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை போடப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்தில் கடவுள் சோதனைகளை தருவதில்லை, எப்பொழுதும் அவர் நன்மைகளையே செய்கிறார், நமக்கு நல்லதையே அவர் செய்கிறார் என்பதை விளக்கப்பட்டிருக்கும். எது ஃபாதர் உண்மை? சோதனை கடவுள்கிட்ட இருந்து வருதா அல்லது மனிதரிடமிருந்து வருதா? இன்றைய நாளினுடைய இறை செய்தி இதுதான். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை, கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. கடவுள் எவரையும் சோதிக்கிறதில்லை. யோபுவினுடைய அந்த நிகழ்வு நமக்கு நல்லா தெரியும். சாத்தான் வந்து கேட்பான், உம்முடைய விசுவாசி, உன்னுடைய நம்பிக்கையாளன், ஒரு நேர்மையாளன் யோபுவை நான் சோதிக்கட்டுமா? சரி போ, சோதி சோதி. ஆண்டவர் சோதனை செய்யல. அவருக்கு தெரியும், என் மகன் யோபு நேர்மையாளன், அவன் எப்பொழுதும் எல்லா விதமான சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியவன், என் மீது முழுமையான விசுவாசம் கொண்டவன் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். நீ எத்தகைய சோதனையை அவனுக்கு செய்தாலும் ஒருபோதும் அவன் விசுவாசத்திலிருந்து நழுவ மாட்டான், அந்த நம்பிக்கையிலிருந்து அவன் விலக மாட்டான். எனவே நீ என்ன செய்யணுமோ போய் செய். கடவுள் அந்த சாத்தானை அனுப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம்? மனிதர்களிடமிருந்து தான் நமக்கு சோதனையே வருது. நீங்கள் பாருங்க, குடும்பத்தில் எப்படி பிரச்சனை நமக்கு வரும்? நம்ம யாரு கூட எல்லாம் சண்டை போட்டு வச்சிருக்கிறோம்? எல்லாம் நம்முடைய அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவாக இருப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பிகளாக இருப்பாங்க, நம்முடைய அக்கா தங்கச்சிங்களாக இருப்பாங்க, நம்முடைய எதிர் வீடு பக்கத்து வீடாக இருப்பாங்க, நம்முடைய நண்பர்களாக இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களை தவிர்த்து நம்ம யாரு கூட போய் சண்டை போட போறதில்லை. இவர்களை தவிர்த்து யாருடனும் நாம மன விரோதத்தோடு இருப்பதில்லை. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இவங்களை சுத்தி தான் இருக்கும், இவங்களை சுத்தி தான் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இவர்கள் தான் இருப்பாங்க அல்லது நாமளா இருப்போம். எல்லா பிரச்சனைகளும் அடுத்தவங்க மேல தூக்கி போடக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அடுத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. நாமும் கூட காரணமா இருக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தில் எதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? எதுக்காக என்னுடைய கணவன் என்னை கோபத்தில் திட்டினாரு? எதுக்காக என்னுடைய மனைவி என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க? அதுக்கு எதற்காக என்னுடைய பெற்றோர்களோடு எனக்கு சண்டை சச்சரவு வந்திருக்குது? எதுக்காக என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம காரணமாக இருப்போம். அதுக்கு நாம காரணமாக இருப்போம், நிச்சயமாக இருப்போம். நம்முடைய முன்கோபமாக இருக்கலாம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக இருக்கலாம், அல்லது அவசரப்பட்டு கை வைத்ததாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். இப்படிதான் நமக்கு சோதனைகளே வருகிறது பிரியமானவர்களே. ஆனால் நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? கடவுள் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறாரு தெரியலையே, கடவுள் என்ன கைவிட்டாரு, கடவுள் என்னுடைய மன்றாட்டை என்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு தான் எனக்கு இவ்வளவு சோதனைன்னு தெரியலையே புலம்புறோம், மாரடித்து புலம்புகிறோம், கடவுள் மீது வெறுப்பு கொள்ளுகிறோம், விசுவாசத்தை இழக்கிறோம், நம்பிக்கை இழந்து ஆண்டவர் மீது கொண்ட அந்த அன்பிலிருந்து விலகி போகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நோ, உண்மையாக அது கிடையாது. கடவுள் நம்மை சோதிப்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தீய நாட்டத்தினாலேயே, தீய சிந்தனைகளினாலேயே, தீய எண்ணத்தினாலேயே சோதிக்கப்படுகிறோம். பிரச்சனை வருவதற்கு நம்முடைய பேராசை ஒரு காரணமா இருக்கலாம், பொறாமை குணம் ஒரு காரணமா இருக்கலாம்,
கோப எண்ணங்கள் காரணமாக இருக்கலாம். நமக்கு இருக்கிற ஈகோவோ, திமிரோ, ஆணவமோ, அகங்காரமோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதனால பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாமளே ஒரு காரணமா இருப்போம். அடுத்தவர்களை குறை சொல்லுவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல படிப்பினைகளாக இன்றைக்கு நமக்கு தரப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாக்கோபு சொல்றார் பாருங்க, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து நமக்கு வருகிறது. கடவுளிடமிருந்து நமக்கு ஒளி வருகிறது, கடவுளிடமிருந்து நன்மை வருகிறது, கடவுளிடமிருந்து ஆசீர் வருகிறது, அன்பு வருகிறது, இரக்கம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. எல்லா விதமான நன்மையும் ஆண்டவரிடமிருந்தே நமக்கு வருகிறது. இதை நாம் உணரணும் நம்முடைய வாழ்க்கையில். அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உண்மையான வார்த்தையினால் அவர் நம்மை ஈன்றெடுக்க விரும்பினார். ஈன்றெடுக்க பெற்றெடுப்பதற்கு அவர் விரும்புகிறார். உண்மையினால், நீதியினால், நேர்மையினால் அவர் நம்மை பெற்றெடுக்க விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட இறைவன் நம்மை ஒருபோதும் சோதிப்பது கிடையாது. நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, சீடர்கள் அப்பங்களை எடுத்துச் செல்வதற்கு மறந்து விடுகிறார்கள். மறந்து போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்புவதும், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லுவதையும் பார்க்குறோம். ஐயோ, அப்பத்தை எடுத்துட்டு வரலையே, என்ன செய்ய போகிறோம், பசி எடுக்குமே, இது பண்ண முடியலையே, அதை பண்ண முடியலையே, புலம்புறாங்க. இப்போ இயேசு ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க அழகா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த போது எத்தனை துண்டுகள் மீதியாக இருந்தன? பதில் சொல்றாங்க அவங்க, 12 கூடைகள். 7 அப்பங்களை 4000 பேருக்கு நான் பிட்டளித்த போது மீதியான கூடைகள் எத்தனை? 7 என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கும்போது எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார். இன்னுமா உங்களுக்கு புரியல? கடவுளுடைய அன்பு உங்களுக்கு தெரியலையா? கடவுள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவது உங்களுக்கு புரியலையா? கடவுள் உங்களை திடப்படுத்துவது நீங்கள் உணரவில்லையா? கடவுள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லையா? கடவுளுடைய வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்துகிறதே, உற்சாகப்படுத்துகிறதே, நம்பிக்கை கொடுக்கிறதே, உங்களுடைய வாழ்க்கையில் மேல்மேலும் நீங்கள் சிறப்பாக வளர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை திடம் கொள்ளச் செய்கிறாரே, அருள் ஆசீர்வாதங்களை பொழிகிறாரே. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவருடைய வார்த்தை இது. அப்போ நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குகிற போது இந்த அருள் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரலாம். சீடர்கள் உணராமல் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையினால் அதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த மறைவுரையின் வழியாக இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறாரே, அந்த நன்மைகளை என் வாழ்வில் உணர்ந்து நான் நன்றி சொல்லி இருக்கிறேனா என்பதை சிந்தித்தால் இந்த நாள் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நாள். சோதனைகளை முறியடித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன்.